ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு மை சேனல் பிகேஎன் கிரியேஷன். வாங்க இப்போ இந்த டிசைன் எப்படி மேக் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு 2 லைன் செயின் ஸ்டிச் கொடுத்து நான் ஃபினிஷ் பண்ணி முடிச்சுக்கிறேன். இதுக்கு அடுத்தபடியாக நான் சுகர் பீடை கொடுத்துக்கிறேன். சுகர் பீடு வந்து 1 லைன் கொடுத்து ஃபினிஷ் பண்ணி முடிச்சுக்கிறேன். இதுக்கு அடுத்தபடியாக 4 mm பீடை 1 லைன் கொடுத்துக்கிறேன். ஃபோர் mm பீடை கொடுத்து முடிச்சதுக்கப்புறமா மறுபடியும் 1 லைன் வந்து சுகர் பீடு கொடுத்து இந்த லைனை வந்து ஃபினிஷ் பண்ணி முடிச்சுக்கிறேன். இதுக்கப்புறமா ஒரு லைன் வந்து நான் வரைஞ்சிக்கிறேன். அந்த லைன்லேயே நீங்கள் இந்த கோதுமை பீடை வச்சு ஸ்டிச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த டிசைன் வந்து கரெக்டாக இருக்கும். ஃபஸ்ட்டு ஒரு ஸ்டிச்சு கொடுத்துட்டு அதுக்கப்புறமா கிராஸாக வந்து நான் இந்த கோதுமை பீடை ப்ளேஸ் பண்ணிக்கிறேன். பாருங்கள், இந்த மாதிரி ஃபஸ்ட்டு கிராஸாக கொடுத்துட்டு மறுபடியும் ஒரு லாக் கொடுத்துட்டு அதிலேருந்து ஒரு நீட்டாக ஒரு ஸ்டிச்சு கொடுத்து லாக் கொடுத்து அதுக்கப்புறம் மேலே இருந்து கீழே எடுத்திங்கன்னா அதுவும் கரெக்டாக அந்த லைன்லேயே நீங்கள் இந்த லைன்லேயே கொடுத்துட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த கோதுமை பீடு இந்த டிசைன் வந்து ரொம்பவே பார்க்கறதுக்கு சூப்பராக இருக்கும். பிகினராக இருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு லைனை போட்டுட்டு நீங்கள் இந்த ஸ்டிச்சு கொடுத்துட்டே வாங்க, கரெக்டாக இருக்கும். இது முடித்ததுக்கப்புறமா நான் மேலே வந்து இந்த மாதிரி கர்வ் லைனில் ஒரு டிசைனை வரைஞ்சிருக்கேன். நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு பேப்பரில் கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா மேலே வந்து மார்க்கிங் பண்ணிங்கன்னா கரெக்டாக இருக்கும். அதுக்கு அடுத்தபடியாக அந்த லைனில் வந்து சுகர் பீடை வந்து ஃபஸ்ட்டு 1 லைன் வந்து நான் கொடுத்துக்கிறேன். கரெக்டாக அந்த ஷார்ப்பான இடத்துலலாம் கரெக்டாக நீங்கள் கொடுத்துட்டே வாங்க, அப்போ தான் உங்களுக்கு அந்த ஷார்ப்பான ப்ளேஸு கரெக்டாக இருக்கும். அந்த ஷார்ப்பான இடத்துல ஒரு ஸ்டிச்சை கொடுத்துட்டு நீங்கள் அப்படியே திருப்பினீங்கன்னா உங்களுக்கு அந்த ஷார்ப்பான ஷேப் நல்லாவே கிடைக்கும். இதுக்கப்புறமா 4 mm பீடை மறுபடியும் அதுக்கு அடுத்ததாக நான் 1 லைன் கொடுத்துக்கிறேன். இதையும் ஷார்ப்பாக இருக்கிற மாதிரி பார்த்து நீங்கள் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. இதுக்கப்புறமா மறுபடியும் சுகர் பீடு கொடுத்து இந்த லைனை வந்து நான் ஃபினிஷ் பண்ணிக்கிறேன். இதே மாதிரியே நீங்கள் மேலே இருக்கிற அந்த கர்வ் லைனுக்கு கூட இந்த சுகர் பீடு 4 mm பீடு சுகர் பீடு அப்படின்ற மாதிரி கொடுத்து ஃபினிஷ் பண்ணி முடிச்சுக்கலாம். ஃபினிஷ் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா நான் கர்வ் லைன் அதாவது பாக்ஸு கொடுத்து லைன் போட்டிருக்கேன். அந்த பாக்ஸ் எல்லாத்துக்குமே நான் சுகர் பீடு கொடுத்து ஃபினிஷ் பண்ணி முடிச்சிருக்கேன். இந்த பாக்ஸில் வந்து நீங்கள் பியர்ஸை வந்து கீழே வர மாதிரி பார்த்து அந்த ஒவ்வொரு பாக்ஸுக்குமே நீங்கள் இந்த மாதிரி பியர்ஸை கொடுத்து ஃபினிஷ் பண்ணி முடிச்சுக்கலாம். இதே மாதிரியே முடித்ததுக்கப்புறமா நான் ஒயிட் கலர் பியர்ஸையும் கோல்டு கலர் 4 mm பீடையும் மாற்றி மாற்றி கொடுத்துருக்கேன். கொடுத்துட்டு ஒயிட் கலர் பியர்ஸுக்கு வந்து இந்த மாதிரி கோல்டு கலர் கோதுமை பீடையும் 4 mm பீடு கோல்டு கலருக்கு ஒயிட் கலர் பியர்ஸையும் வச்சு நான் இந்த டிசைனை வந்து ஃபுல்லாகவுமே ஃபினிஷ் பண்ணி முடிச்சிருக்கேன். இதே மாதிரியே எல்லா இடத்துக்குமே ஒயிட்டுக்கு கோல்டையும் கோல்டுக்கு ஒயிட் கலர் பியர்ஸையும் கொடுத்து ஃபினிஷ் பண்ணி முடிச்சுக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி மாற்றி மாற்றி கொடுத்து ஃபினிஷ் பண்ணி முடிச்சிருக்கேன். இதுக்கப்புறமா ஒயிட் கலர் பியர்ஸுக்கு கொடுத்துருக்கோம் இல்லையா, அதில் வந்து கோல்டு கலர் 2 mm பீடு வர மாதிரி நான் சுகர் பீடை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் 2 mm பீடையும் ப்ளேஸ் பண்ணியிருக்கேன். பாருங்கள், இந்த மாதிரி ப்ளேஸ் பண்ணியிருக்கேன். இதுக்கு அடுத்தபடியாக நான் சம்கீஸை யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி பாருங்கள், ஃபஸ்ட்டு சம்கியை ப்ளேஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சுகர் பீடு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு எடுத்து நீங்கள் ப்ளேஸ் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், இந்த கோதுமை பீடுக்கு வந்து
கோல்டு கலர் கோதுமை பீடுக்கு வந்து நான் லாஸ்ட்டில் வந்து பியர்ஸை வந்து ப்ளேஸ் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரியே நீங்கள் ஒயிட் கலர் பியர்ஸ் இருக்கிற இடத்துல கோல்டு கலரையும், கோல்டு கலர் இருக்கிற இடத்துல ஒயிட் கலரையும் நீங்கள் ப்ளேஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பார்க்கறதுக்கே ரொம்ப கிராண்டான லுக்காக இருக்கும். இதுக்கப்புறமா நான் சம்கியை இந்த மாதிரி ப்ளேஸ் பண்ணி முடிச்சிருக்கேன். இதே மாதிரியே எல்லா இடத்துக்குமே நான் ஃபினிஷ் பண்ணி முடிச்சிட்டேன். இது முடிச்சதுக்கப்புறமா சம்கீஸையும் சுகர் பீடையும் மேலே இருக்கிற கேப்பில் எல்லா இடத்துலையுமே இந்த மாதிரி ப்ளேஸ் பண்ணி முடிச்சிட்டேன். அப்புறம் நடுவில் கூட எந்த இடத்துல கேப் இருக்கோ அந்த இடத்துல எல்லாத்துலேயுமே நான் சம்கியை ப்ளேஸ் பண்ணிட்டேன். இதுதான் இதனுடைய ஃபைனல் லுக். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.